பிதாவின் வலது பக்கம் நம்மள உட்கார வைத்திருக்கிறார். அப்ப வியாதி இருக்குதா? இயேசுவின் நாமத்து வியாதியே என்னை விட்டு போ. அது என்ன வியாதி? அது கேன்சரா இருக்கட்டும், டியூமரா இருக்கட்டும், என்ன வியாதியா இருந்தாலும் சரி, அது பெயரை சொல்லி நீங்க விரட்டிங்க, அது போகும். Every name, say every sickness has its name. அப்படி ஒரு வியாதினா கூட every unknown disease depart in Jesus name சொல்லிருங்க. பெயர் தெரியாத ஆவியே வியாதியே போ. The demons understand where you are pointing out to. நீங்க ஜெபிக்கும் பொழுது பிசாசுக்கு தெரியுங்க எங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, பாஸ்டர் ஒரு ஆள் கத்தும் பொழுது பிசாசு ஆசையது ஓடுது நடக்குது. நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ண எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தீவுல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம், ஓகே, நம்ம மட்டுமே ஹெல்ப்னா எவ்வளவு கத்த முடியும்? யாருக்கும் விளங்காது. அதுவே நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக கத்தினா கண்டிப்பா யாராவது கூட விளங்கும் இல்லையா? பட் ப்ரேயர் டைம்ல நம்ம ஒன்றா இணைந்து சத்தமா ஜெபிக்கும் பொழுது இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் டு தி கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். ஆல் ஆஃப் யூ அனாயிண்டட். நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நீங்களும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. அபிஷேகம்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா நடக்கும். நான் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியில இருந்து ஜெபிக்கிறேன், நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஜெபிக்கிறீங்க. இஸ் ஒம்னி பிரசன்ட். ஒரே நேரத்தில் எல்லாரும் கூட இருக்கிறாரு. நம்ம எல்லாமே ஒருவர், இருவர், 10 பேர், 20 பேர் சேர்ந்து ஜெபிச்சா சாத்தானுக்கு எப்படிப்பட்ட ஒரு சேதாரம். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா புரியணும். when we come together, pray together, we must stand and voice out together. when you use your authority, every sorts of problem will depart. இயேசு சொல்றார், மலையை பார்த்து பேசு, பர்வதங்களை பார்த்து பேசு, அதே தன்னை தான் பிடுங்கி நேராக கொண்டு போயிட்டு சமுத்திரத்தில் நடப்படுமா, தூக்கி எறியப்படுமா. You can move the mountain just by speaking to them with authority. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மலையை போல ஒரு பிரச்சனை இருக்குதா? பெரிய ஒரு மவுண்டன் இருக்குதா? இன்னைக்கு ராத்திரி ஒண்ணே ஒன்று தான், அதை பார்த்து அழுகாதீங்க, கெஞ்சாதீங்க. ஸ்பீக் டு த மவுண்டன் வித் அத்தாரிட்டி. ஜஸ்ட் ஸ்பீக். டெலிவரன்ஸ் ஊழியத்துல you have to use your authority. அதிகாரத்தை பயன்படுத்தாம அது போகாது. பாருங்க, at the name of Jesus every knee shall bow, and of those in heaven and of those on earth and those who are under the earth. இங்க 3 காரியம் இருக்குது. வானம் அப்படி சொல்லுது, வானம் மண்டலத்தில் இருக்கிற சேனையை சொல்லலாம், பரலோக சேனையை சொல்லலாம், கத்த சேனையை சொல்லலாம். ஓகே, ரெண்டாவது பூமி. பூமியிலையும் அசுத்தாவிகள் இருக்குது, ஆவிகள் இருக்குது, நல்ல ஆவி கெட்ட எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் மனிதர்கள் எல்லா ஜீவனும் இருக்குது, பூமி இருக்குது. பூமிக்கு கீழே அண்டதி நடத்துமா பாதாளம். அப்ப வானத்திலையும் பூமியிலையும் பாதாளத்திலுமே இருக்க எல்லா காரியங்களுமே இயேசுவின் நாமத்துக்கு முழங்கால் போட்டு அடங்கி ஆகணுமா. அப்படி எல்லாத்தையுமே இயேசு கொங்கர் பண்ணிட்டாரு, நம்மளும் கொங்கர் பண்ணிட்டோம். இயேசு சொன்னாரு, பாதாளத்தின் வல்லமை இனி பூமி சபையை மேற்கொள்ள முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அப்ப அதிகாரம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம என்ன மாதிரி இப்ப இந்த பாதாளம் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் மோஸ்ட்லி அபவுட் சார்சரிஸ், ஓகே, விச் கிராஃப்ட், சூனியம், பில்லி சூனியம். அதை பார்த்து பயப்படுறீங்க. வீட்டு முன்னாடி ஏதாவது பண்டிகால் இருந்துச்சுன்னா ஐயோ எவ்வளவு செய்வேன் செஞ்சுட்டான். லீமாவும் இருந்துச்சுன்னா அந்த லீமா சில லீமா வயசு குடிச்சு போட்டு போயிருப்பாங்க. ஒருத்தன் பாஸ்டர் எவனும் மந்திரிச்சு வச்சு போயிட்டான் பாஸ்டர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு எதுக்குமே உங்க மேல அதிகாரமும் வல்லமையும் இல்லை, நிச்சயமா இல்லை. நம்ம என்ன பண்றோம்? இருக்குன்னு பயப்படுறோம். உங்களுக்கு தான் அதிகாரம் அது மேல இருக்குது. அதை மிதித்து போட்டு நீங்கள் போகலாம். நான் ஒரு முறை வீட்டுக்கு போகும்பொழுது வீட்டு முன்னுக்கு பறவைகளோட ரெக்கையை வெட்டி போட்டு போயிருக்கானுங்க. உள்ளுக்கு காலை எடுத்து காடி தெரிஞ்சு, ஓ இன்னமும் வச்சிருக்கிறான்ட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஏன் தெரியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லையா, ஒன்றும் செய்ய முடியாது. அதை பார்த்து பயப்படவே. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அதிகாரம் என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு முறை ஒருவன் என்ன பண்ணா, என்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு தாய்லாண்டில் போய் கொடுத்து இவனுக்கு போய் மந்திரிச்சு விடணும், இவன் வந்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்துருக்கான். தாய்லாந்து மங்கு நான் பண்ணி தூக்கி போட்டான். இவன் ஃபோட்டோவில் நெருப்பு இருதுன்ட்டான். அதிகாரம் உங்க கையில் இருக்குதுன்னா உங்களை ஒருத்தனாலையும் தொட முடியாது. we are called to rule. இது பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை, உங்க எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா நீங்க பயந்து ஐயோ எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க போட்டோ எடுத்து கொடுத்தா லைட்டா நெருப்பறியோ இல்லை நெருப்பே இராமல் இருக்கும். எவ்வளவுக்கு நீங்க வைராக்கியமா அதிகாரத்தோடு நிக்கிறீங்களோ அங்க அந்த போட்டோ காமிக்கும் நெருப்ப. நீங்க ஊர்ல இருக்கிற மந்திரத்தை போய் நோண்டிடாதீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா மாறுங்க. நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், ஓகே, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க அதாவது ஸ்ட்ராங்கா மந்திரவாதியை நான் ஓட்டுறதுக்காகவே ஸ்ட்ராங்கா, அதுவும் தப்பு. பேய் ஓட்டுறதுக்காக நான் ஆண்டவர் க்ளோஸ் ஆக கிடையாது. ஐ வாண்ட் டு பி க்ளோஸ் பிகாஸ் ஐ லவ் காட் so much. நான் அதிகமாக நேசிச்சேன். நான் அப்படி நேசிக்கும் போது இதான் எனக்கு போனஸா வந்துச்சு. நோக்கம் வந்து பேயை ஓட்டணும், மந்திரவாதியை பயமுத்தணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதான் தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபைகள். ஸோ ஒருவன் கர்த்தருடன் இணைந்து நடக்கிறானா அவனுக்கு அதிகாரம் தெரியும், வல்லமை என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும். எதை குறித்து பயப்பட அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் இயேசு உங்களுக்கு செய்வார். இது வாக்கு தத்துவம்.
இது ஒரு ப்ராமிஸ். Don't depend on anyone, just depend on the authority that has been given unto you. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க, அதை நம்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நடக்கும் நிச்சயமா. நீங்க சொன்னா கட்டளையிட்டால் நிற்கும், நீங்க கட்டளையை கொடுத்தீங்கன்னா அது நிற்கும், நீங்க சொன்னால் அது ஆகும். அந்த அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒருத்தனோட ஆவி சரியில்லையா, உன்னை ரொம்ப மோதுறானா, நீங்க கண்ணை மூடிட்டு ஆண்டவரே இயேசு நாமத்திலே உனக்குள்ள ஆவி நான் கட்டுறேன்னு சொல்லுங்க, அது கட்டப்படும், அப்படியே அமைதலாக மாறும். நீங்க சொன்னால் அது நிச்சயமா நடக்கும். அதை விட்டுப்பட்டு நீங்க அங்க மாம்சத்தோடு மோதாதீங்க, ஆவியில மோதுங்க. என்ன பண்ணும்? ஆவியில மோதுங்க. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க ஒரு காரியத்தை, அப்போஸ்தலர் 3 நம்ம பார்க்குறோம். பேதுருவும் யோவான் என்ன பண்றாங்கன்னா, அந்த அலங்கார வாசல்ல இயேசுவின் நாமத்தை எழுந்து நட அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து ஒரு சப்பான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கு அவங்களுக்குள்ள. அவங்க சொல்லும் பொழுது டவுட்டே பண்ணல, டெஸ்ட் பண்ணி பார்க்கல, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தை அவன் நம்பினா, உடனே நடக்க முடியாத அந்த மனுஷன் 40 வயசு இருக்கும், எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். துள்ளி குதித்து ஓடி போய் ஆண்டவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். அதிகாரம் கிறிஸ்து இயேசு உடையவர்களுக்குள்ள என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்குது. நான் சொல்றேன், நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும். நீங்க சொல்ற காரியம் மற்றவங்களுக்கு நடக்குதா இல்லையோ, உங்க வாழ்க்கைக்கு உங்க தேவைக்கு நடக்க போகுது. அதிகாரம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா.